Trichy Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய இராணுவத்தில் இணைந்த வடகிழக்கு இளைஞர்களை மீட்குமாறு பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பொய்யானது என்கிறார் சுகாதார அமைச்சர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்கிறது சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள வடக்கு தமிழ் இளைஞர்களை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பிய அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சுவேனிகாந்த் பகீரதன், அதிர்ஷ்டராஜா கோமஸ் மிதுர்ஷன், ஸ்டீவன் சிவேஸ் 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கீத பொன்கலன், பிரபாத் சுந்தரலிங்கம், பாலச்சந்திரன் ஆகியோர் பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு செல்வதற்காக முகவர்களால் அழைத்து செல்லப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மீட்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்று ஸ்ரீதரன் தனது கோரிக்கையில் குறிப்பிட்டார். இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் அவர்கள் ஆராய்ந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்றும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசின் 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான கணக்கு வாக்குப்பதிவு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான கணக்கு வாக்குப்பதிவு வியாழக்கிழமை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்கள் இதன் மீதான விவாதம் இடம்பெற்றது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை விவாத முடிவில் எதிர்க்கட்சிகள் கணக்கு வாக்குப்பதிவு மீது வாக்கெடுப்பை கோராத காரணத்தால் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அசோக ரன்வல சபைக்கு அறிவித்தார். இதன் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசின் 2025 ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் திகதி வரையான 4 மாத காலப்பகுதிக்கான கணக்கு வாக்குப்பதிவாக 9,60,500 கோடி ரூபாவுக்கு பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்றது. இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், இலங்கையின் மீட்புக்கு முக்கிய பங்காற்றிய USAID மற்றும் அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத்துடன் சந்திப்பை மேற்கொண்டார். இதன்போது இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் முக்கிய விடயங்கள் பற்றி கலந்துரையாடினோம். இலங்கை மக்கள் நலனுக்காக பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை ஆதரிக்க தகுந்த திட்டங்கள், திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மூலம் நாம் இணைந்து செயற்படக்கூடிய வழிகளை இதன்போது ஆராய்ந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சபாநாயகர் அசோக ரன்வலவுடனான சந்திப்பின் போது இலங்கையின் முன்னுரிமைக்குரிய மறுசீரமைப்பு செயன்முறைகள் குறித்தும் பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் சகலரையும் உள்ளடக்கிய ஆட்சி நிர்வாகம் என்பவற்றிற்கு மக்கள் அளித்திருக்கும் ஆணையை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் கொண்டிருக்கும் மிக முக்கியமான வகிப்பாகம் தொடர்பிலும் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்துரையாடினர். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்த அவர்கள் துடிப்பான ஜனநாயகத்தில் மாற்று கருத்துக்களின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தியதுடன் சகலரையும் உள்ளடக்கிய ஆட்சி நிர்வாகம், பொறுப்புக்கூறல் மற்றும் பொருளாதார சுபீட்சம் ஆகிய விடயங்களை மையப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறை காரணமாக சாத்தியமாகியுள்ள எதேச்சதிகார ஆட்சியானது ஜனநாயக சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் சுதந்திரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை கேலி கூத்தாக்கியுள்ளது. மேலும் சட்டபூர்வமான கருத்தை சுதந்திரத்தை நசுக்குவதற்கு தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள், தனிநபர்கள், குழுக்கள், நிறுவனங்களுக்கு எதிராக இதனை பயன்படுத்தியுள்ளனர் என சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரஜைகளுக்கு சாதாரணமாக வழங்கப்பட வேண்டிய மனித உரிமை பாதுகாப்புகளை முழுமையாக குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் கொடூரமான விதிமுறைகளுக்காக பெயர் போயுள்ளது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என தெரிவித்துள்ள சட்டத்தரணிகள், கூட்டிணைவு பயங்கரவாதம் பற்றிய தெளிவற்ற மற்றும் பரந்துபட்ட வரையறையின் அடிப்படையில் கைது செய்வதற்கான, காவலில் வைப்பதற்கான அதிகாரங்களை வழங்குகிறது எனவும் தெரிவித்துள்ளது. இவ்வாறான அதிகாரங்கள் நீதி ஆய்விற்கு உட்படுத்தப்படுவதில்லை. மேலும் இது பரந்துபட்ட அசாதாரண ஜனாதிபதி அதிகாரங்களையும் வழங்குகிறது என தெரிவித்துள்ள சட்டத்தரணிகள் அமைப்பு, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது மனித உரிமைகளுக்கு மாத்திரமின்றி நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் ஆகியவற்றிற்கும் அவசியமானது என தெரிவித்துள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளுப்பிட்டி பிரதேசத்தில் வைத்து இக்கைது இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை மற்றும் விபத்து ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை பாகங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட சந்தேகத்திற்கிடமான வாகனத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த அக்டோபர் 30 கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி சசி பிரபா குணவர்தன ஆகியோரை பிணையில் விடுவிக்க நுகேகொட நீதிவான் திருமதி ருவினி ஜெயவர்தன நேற்று உத்தரவிட்டிருந்தார். சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து அவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் முன்வைத்த பிணை கோரிக்கையை பரிசீலித்த நீதிவான் 25,000 ரூபாய் ரொக்கம், 1 மில்லியன் ரூபாய் கொண்ட 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் அமைப்பு சபைக்கு 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி எதிர்க்கட்சி தலைவரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராக அஜித் பி பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சிறுபான்மை கட்சிகளின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியல் அமைப்பு சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிறுபான்மை கட்சிகளின் சார்பில் ஒரு உறுப்பினரை தெரிவு செய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு 11 வாக்குகளும் ஜீவன் தொண்டமானுக்கு 10 வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 10 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு சபையின் தலைவர் பதவி சபாநாயகருக்கு வழங்கப்படும். ஏனைய உறுப்பினர்களாக பிரதமர் மற்றும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். அதேபோன்று ஜனாதிபதியின் பிரதிநிதி ஒருவரும் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருவரும் நியமிக்கப்படுவார்கள். அத்துடன் சிறுபான்மை கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் சார்பில் 3 உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சபைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டை திருத்துவதற்கு அரசாங்கம் முன்வந்தால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாம் தயார் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால வாக்குப்பதிவு கணக்கறிக்கை மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பெரும் மக்கள் ஆணையை பெற்று நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கம் மக்கள் ஆணையை மீறி மக்களின் உரிமைகளுக்கு துரோகம் இழைத்துள்ளது. இயலவே எட்டியிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டை அவ்வாறே தொடர்வதானது அண்மை காலத்தில் நடந்த மிகப்பெரிய துரோகமாகும். அதனால் இந்த இணக்கப்பாட்டில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். முன்னைய அரசாங்கத்தின் பிரேரணையின் பிரகாரம் சர்வதேச பிணை முறியாளர்களுடன் எதிர்வரும் 12ஆம் தேதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவிருக்கிறது.
அதனால் 12ஆம் திகதிக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கூட்டி இந்த ஒப்பந்தத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை இல்லாமல் செய்ய பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பொன்றை எடுத்து நாங்கள் 2 தரப்பினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம், அதற்கு நாங்கள் தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச பிணை முறையை மறுசீரமைப்பு செய்யும் கலந்துரையாடலை நீட்டிக்க எங்களுக்கு இயலாது என்று அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால வாக்குப்பதிவு கணக்கறிக்கை மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலேயோ சர்வதேச நாணய நிதிய செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. நாங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே நாணய நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிடத்தக்க தூரம் சென்றிருந்தன. அதில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறிப்பிட்ட அளவு செயற்பட்டிருந்தன. குறிப்பாக சர்வதேச பிணைமுறை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் செயற்பாடுகள் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த ஒப்பந்தத்தில் சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதற்கு மாற்று பிரேரணைகளை அவர்களுடன் கலந்துரையாடி சர்வதேச பிணை முறையை மறுசீரமைப்பு செய்யும் கலந்துரையாடலை நீட்டிக்க எங்களுக்கு இயலாது. அவ்வாறு செயற்பட்டால் இந்த நடவடிக்கை மேலும் பிற்படுத்தப்படும். அதனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் நாங்கள் எதிர்பார்ப்பது நாடு என்ற வகையில் நாங்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனையை நெருக்கடியை முகாமைத்துவம் செய்து கொள்வதாகும் என்றும் விஜித்த ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்திகளோடு நிறைவுக்கு வருவது டிவிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.